7 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணது 7,10,000 அதோட தாங்க இது 24 கேரட். இந்த பவுன் 24 கேரட். அதே நேரம் நாங்கள் உருக்கி வச்சுப்போம் 22 கேரட். விளங்குதா? கட்டி வெயிட்ட பார்த்தியா? யாழ்ப்பாணத்துக்கே கூட சொல்லியிருக்கிறோம் 7,20,000 லலிதாஸ். அப்படி எங்களால் வந்து மைதிலி ஜுவல்லர்ஸில் கட்டுனாங்க. அங்கே வந்து 7,10,000 தான் அடுப்பினோம்னு சொன்னாங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு 2 கடை கேட்க போகிறோம். பவர் ஹவுஸ் ரோட்டில் இருந்து கஸ்தூரியா ரோட் வரைக்கும் முழு கடையில் இந்த செயினை வச்சு வெளியே கட்டி கொண்டு வா. அப்போ விளந்து 7,20,000 ஒரு கடையில் 7 லட்சத்துக்கு தான் அடுப்பினோம்னு சொன்னவே, ஒரு கடையில் 7,20,000 அடுப்பினோம்னு சொன்னவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கடையில் கேட்டுட்டோம். இனி வந்து இந்தியாவில் இருக்கிற மிச்ச கடைகளையும் கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு பவுனில் இன்றைக்கு 22 கேரட் 3,70,000. அதாவது இந்த கூலி சேதாரம் ப்ளஸ் அது வரும். சிங்கப்பூர் நகை வேண்டாம் 4 லட்சத்துலேருந்து 4,20,000 மட்டும் இருக்குது. உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரிஜினல் அவ்வளோக்கு வந்து நாங்கள் 7,17,500 சொன்னவ கிட்ட எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு கடைசியாக வந்து நாங்கள் சாரங்கா ஜுவல்லர்ஸுக்கு வந்தாங்க. அங்கே வந்து 7,40,000 எடுக்கிறோன்னு சொன்னவ. இந்தியாவில் வந்து கொஞ்சம் விளம்பரங்கள்லையும் பாருங்க. சரி, அப்போ இது எடுக்கிறோம். புது மலபாரங்க 22 கேரட். அதாவது அங்கே இந்தியா, சிங்கப்பூர், அவங்க எல்லா நாட்டிலும் இந்த போயிட்டு இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிற செயினியை வச்சு இந்த செயினை மட்டும் கலட்டிட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு கடையிலையும் கேட்க போகிறோம். இன்றைக்கு விலைக்கு இது என்ன விலை கெடுப்பீங்கன்னு தான் எல்லா கடையிலையும் கேட்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, நிறைய நாள் பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோன்றில் சந்திக்கிறோம். அதாவது வீடியோ வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தில் என்னத்தை எடுக்கிறேன்னு தெரியாது. நிறைய யூடியூபர் மாதிரி என்ன போல் நிறைய யூடியூபர் மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறன்றதையே நாங்கள் வந்து மறந்துட்டோம். அதால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் ஒரு வீடியோன்னு செய்ய போகிறோம். அதாவது இந்த நகைக்கடையில் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும். எந்த நகைக்கடையில் விலை கூட அடுப்பினோம், அதாவது நகையை விற்க போனால் இந்த கடையில் வந்து கூட காசுக்கு அடுப்பினோம், எந்த கடையில் வந்து குறைவு காசுக்கு அடுப்பினோம்ன்ற ஒரு டவுட் ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற எங்களை தவிர, அதாவது இலங்கையில் இருக்கிற நாங்களை தவிர வெளிநாட்டிலேருந்து வார நீங்கள் தான் அதிக நகைகளை வந்து விற்கிறது, வாங்குறது, நகைக்கடையில் வந்து அந்த வேலையில் செய்கிறது. அவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக இருக்க போது என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு நகை ஒன்று வச்சுக்கிறோம். அதை கொண்டு போய் வந்து ஆனால் அதை விற்க இல்லை எல்லா கடையிலையும் அவைக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் வீடியோக்காக வந்து அவைகள் விலையை வந்து கூட்டியும் சொல்லலாம், குறைச்சும் சொல்லலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா அவைக்கே தெரியாமல் நாங்கள் வந்து கடைகளுக்குள்ளே கொண்டு போய் ஒரு நகையை வச்சு ஒரே நகையை வச்சு ஒரு 4-5 கடைக்குள்ளே போய் இது என்ன விலைக்கு இன்றைக்கு எடுப்பீங்க, என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க, அப்படி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ண தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்துக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வந்து முதலாவது மின்சார நிலைய வீதியில் இருக்கிற நகை கடையில் இருந்து கஸ்தூரியா ரோட்டில் இருக்கிற முழு கடைகளுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிறோம். நகை கடைகளுடைய பேரையுமே வந்து இதில் சொல்லுவோம். அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவாக தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்ட மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இந்த செயினை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் போட்டிருக்கிற செயினியை வச்சு இந்த செயினை மட்டும் கலட்டிட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு கடையிலையும் கேட்க போகிறோம். இன்றைக்கு விலைக்கு இது என்ன விலை கெடுப்பீங்கன்னு தான் எல்லா கடையிலையும் கேட்க போகிறோம். எந்த கடையில் கூட சொல்லினமோ அந்த கடைக்கு வந்து வியாபாரம் இன்றைக்கு அல்ல போத எங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போவினா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு போவோம். செயின் மாத்திரங்கள் என்ன ப்ரைஸ் கிடைக்கும்? இல்லை கூட இருந்தாலும் போன கடைக்கு நானே எடுக்கிற வெயிட் காசு இது இப்போ என்ன விலைக்கு எடுக்கலாம் நீங்கள் கொடுக்குறேன்டா? 7 லட்சம் கூட மட்டமாக இல்லை. பழைய பவுன் என்ன விலை எடுக்கிறீங்க? 350. 7 லட்சம் பாபன் செயினண்டா தான் இன்னும் இந்த ப்ரைஸ். இப்போ வந்து அடுத்தது நாங்கள் நகுலா ஜுவல்லர்ஸுக்கு வந்து போகிறோம். எத்தனை பவுன் ஒரு கம்பெனி 79 கிராம் இருக்கு. ஒரு கொடி உள்ளுக்கு இருக்குது. அந்த கொடி எடுத்துட்டு வரும். நீ இதில் அடிக்கிட்டு நான் எடுத்துட்டு வா. நான் காட்டுறேன். அப்புறம் நான் இது பவுன் மாத்திரண்டா என்ன விலை கிடைப்பீங்க? என்ன எடுக்க முடியுங்க?
ரொம்ப நேரம் இல்லை இதே பவுனில் இல்லை கூட என்றாலும் இது என்ன விலை கிடைப்பீங்கன்ற இது நீங்கள் பவுன் பணம் கழிக்கலாம் மிஷின் வித்தியாசம் ஒன்று பேர் எடுக்க வாங்க பார்த்து பாருங்க எடுக்க போறீங்க ஓ அதுதான் கேட்குறேன் இது என்ன விலை கிடைப்பீங்க எத்தனை ஒன்று எடுக்க போறீங்க பார்த்தா தான் தெரியும் இல்லை நீங்கள் சொன்னால் தான் பவுன் பணம் கழிச்சு போட்டு மிச்சம் கேட்கலாம் ஒரு ஒன்று எடுக்க போறீங்க இதே மாதிரி தான் வரும் 50,000 கூட வரும் இப்போ பழைய பவுன் என்ன விலை கிடைக்குறீங்கன்னு கேட்குறேன் 360 360 அப்படின்னா இது 720 வரும் 720 புது பவுன் என்ன விலை 390 இருக்கு பாக்ஸ் செயினுக்கு சேதாரம் கூட இருக்கு இல்லை பாரு நான் பார்த்துக்கணும் 360 என்ன சரி 720 கிடைப்போம் சரி வார் அதாவது பார்த்தீங்கன்னா நர்மதா ஜுவல்லர்ஸுக்கு வந்து போனாங்க முதலாவதுக்கு வந்து அங்கே வந்து 7,10,000 கடுப்பின மட்டும் சொன்னவன் இதே பவுனுக்கு பவுனண்டா மற்ற பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்தியாவில் லலிதா ஜுவல்லர்ஸ் அதில் சொன்னவன் 7,00,000 கடுப்பின வந்து அப்படியே வந்து நாங்கள் இந்தியாவில் நகுலா ஜுவல்லர்ஸுக்கு வரைக்கும் 7,20,000 கடுப்பின மட்டும் சொன்னவன் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அங்கேருந்து இங்கே வேறு 10,000 கூடாது இங்கேருந்து இந்தியாவில் வேறு 20,000 கூடுது அப்படி தான் ஒவ்வொரு நகை கடையிலையுமே வந்து நாங்கள் ஒவ்வொரு விலையில் சந்திக்க போகிறோம் இன்னும் ஒரு 4-5 கடையில் கேட்போம் அதாவது பெரிய அளவிலான கடைகளை தான் கேட்க போகிறோம் எல்லா கடையிலையுமே கேட்குறேன்டா இங்கே 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது அது வந்து எங்களால் இயலாது பார்ப்போம் மங்காலயம் இருக்கிற கடைகளை கேட்டு பார்ப்போம் வாங்க ஓ இது நம்ம 22 கரெக்டாக இருந்தால் சும்மா டெஸ்டிங் பார்க்கல சும்மா நம்மளை சொல்கிறேன் இப்போ 22 கரெக்டாக இருந்தால் 7-10 மாதிரி இருக்குது 7,10,000 கிடைக்கும் 22 கரெக்டாக இருந்தால் இதுவே நீங்கள் சிங்கப்பூர் பாக்ஸ் செயின் இதே வெயிட் எடுக்க போகிறீங்க இல்லை கூட இருந்தாலும் குறையும் இப்போ நம்ம இதே வெயிட்டுக்கு நீங்கள் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் 7,66 மாதிரி வரும் நீங்கள் 40 அப்படி தர மாதிரி நம்மள சொல்லியிருக்கோம் ஓ இது 22 கரெக்டாக இருந்தால் 7,10,000 கொடுப்பீங்க அப்படி வரும் சும்மா எக்ஸ்டிமெண்ட் வரேன் பின்னேரம் தான் சரியா சொல்கிறேன் சரி 7,14,000 பின்னேரம் ஆகலாம் ஆ மீடியம் ரேட்டு தான் கேட்கலாம் கூட வேற மாட்டேன் 500 கூட இருந்தாலும் கூட வந்துருங்க சரி வந்து நாங்கள் வந்து நர்மதா ஜுவல்லர்ஸுக்கு போனாங்க அங்கே வந்து 7,10,000 அடுப்பின மட்டும் சொன்னவன் அப்படியே வந்து இந்தியாவில் எந்த கடைக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் லலிதா அதாவது மின்சார நிலைய வீதியில் இருக்கிற லலிதா ஜுவல்லர்ஸுக்கு வேறு 7 லட்சம் மட்டும் அடுப்பின மட்டும் சொன்னவன் அப்படியே வந்து இந்தியாவில் நகுலா ஜுவல்லர்ஸுக்கு வந்து நாங்கள் 7,20,000 அடுப்பின மட்டும் சொன்னவன் அப்படியே வந்து நாங்கள் இந்தியாவில் எங்கே வந்து நாங்கள்டா உதயா ஜுவல்லர்ஸ் என்ன அங்கே வந்து 7,17,000 அடுப்பின மட்டும் சொன்னாங்க பார்ப்போம் இன்னும் ஒரு 4 கடையில் கேட்டு பார்ப்போம் எந்த கடையில் வந்து கூட போகுதுன்ட்டு இப்படியே வந்து நாங்கள் கஸ்தூரியார் ரோட்டுக்கு போக போகிறோம் பார்ப்போம் 7,10,000 கூட இருக்குமா அது மாற்றி எடுக்குது காசாண்டா கொஞ்சம் கூட காசு கஸ்தூரியார் ரோட்டில் வந்து லலிதாஸ் ஜுவல்லர்ஸ் ரெண்டு இருக்குது அங்கே வந்து நாங்கள் கேட்டுனாங்க முதலே கேட்ட மாதிரி 7,20,000 2 கடையில் தான் இந்த யாழ்ப்பாணத்துக்கே கூட சொல்லியிருக்கிறோம் 7,20,000 லலிதாஸ் அப்படி எங்களால் வந்து மைதிலி ஜுவல்லர்ஸில் கேட்டுனாங்க அங்கே வந்து 7,10,000 தான் அடுப்பினோம்னு சொன்னாங்க பார்ப்போம் இன்னும் ஒரு 2 கடை கேட்க போகிறோம் கேட்டுட்டு மிச்சத்தை பார்ப்போம் வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கடைக்கு கிட்ட கேட்டுட்டோம் எல்லா கடையிலையுமே வந்து 10,000 20,000 டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு கடையில் 7 லட்சத்துக்கு தான் அடுப்பின மட்டும் சொன்னவன் ஒரு கடையில் 7,20,000 அடுப்பின மட்டும் சொன்னவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கடையில் கேட்டுட்டோம் இனி வந்து இந்தியாவில் இருக்கிற மிச்ச கடைகளையும் கேட்டு பார்ப்போம் வாங்கும் 7,60,000 படி 7,20,000 நான் இந்த செயினுக்கு இதுக்கு மாற்றுறதுக்கு அதுக்கு மாற்றத்தான் 7,20,000 பாக்ஸ் செயின் என்ன ப்ரைஸ் உங்களுக்கு 3,85 கொடுக்கலாம் 3,85,000 இதே பவன்டா ஓ பரம தரவா சரி மாற்றி எடுக்கிறேன் நான் பெரியாக்களுடைய வாரம் இல்லை இல்லை எவ்வளோ சொன்னா 3,60,000 மாற்றி எடுக்க 3,00,000 நீ சின்னாடா நீ அதோடு இது கொண்டு வர மாட்டான் எனக்கு 21 வயசுக்கு மேலே வேணும் ஓ வேணும் நீ பெரிய கேட்டுட்டு வா சின்ன 3,20,000 மூன்றாள் வரும் சரி ஓகே 22 கரெக்டாக இருந்தாலும் 2,30
பின்னேம்மா ஆமாம் சரி அவையோட வரோம் லாஸ்ட் ப்ரைஸ் அதுதான் சரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடைகளில் வந்து கேட்டிருப்போம் ஒரு 7 கடை 8 கடையில் கேட்டிருப்போம் என்ன எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துலேருந்து 7,40,000 மட்டும் கொடுக்கலாம். முதல் கடையில் பார்த்தீங்கன்னா 7,10,000, அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம், அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா 7,20,000. அப்படியே வந்து நாங்கள் எங்கே வந்து நாங்கள் கடைசியாக நதியாஸில் வந்து 7,20,000 சொன்னோம் என்ன 7,20,000. அப்படியே மைதிலிக்கு வந்தாங்க அதில் வந்து 7,10,000. அப்படியே வந்து இந்தியாவில் எந்த கடை வந்தாங்க நவுலாவுக்கு வந்து நாங்கள் 7,17,500 சொன்னவ கிட்ட எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு கடைசியாக வந்து நாங்கள் சாரங்கா ஜுவல்லர்ஸுக்கு வந்தாங்க. அங்கே வந்து 7,40,000 எடுக்கிறோன்னு சொன்னவ. அப்படியே அதையும் முடிச்சு கொண்டு வந்து சும்மா இருக்கா நாங்கள் ஸ்ரீநதியாவில் கேட்டு பார்த்தாங்க. அங்கே வந்து 7,26,000 எடுப்பேன் சொன்னவ. 7,26,000 எடுப்பேன் சொன்னவ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ ரோட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லர்ஸில் கட்டுனாங்க. அங்கேயுமே வந்து 7,26,000 7,30,000 மட்டும் எடுப்பீங்க மட்டும் சொன்னாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சாரங்கா கடையில் வந்து 7 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 மற்ற கடையிலேருந்து டிஃப்ரெண்ட் கூட காசுக்கு விற்கலாம். நாங்கள் விற்கல தெரியுமே, நான் சும்மா கேட்டுக்கொண்டு தெரிஞ்ச நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம் இந்த காணொலியில் வாங்கும். எங்களோட சாரங்கா ஜுவல்லரி எப்பன் எந்த வயசு எங்களுடைய அப்பா நான் பிறந்த மட்டும்தான் தொடங்கினவர். இப்போ கிட்டத்தட்ட என்ன எனக்கு ஆண்டு 50 வருஷத்துக்கு மேலே எனக்கு அனுபவம் இருக்குது. அதே நேரம் நாங்கள் தேடி யாரும் கூப்பிட்டு வியாபாரம் செய்கிறதில்லை. வந்தால் தான் அப்புறம் அப்படித்தான் நானும் அப்படித்தான். விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை. நேரடியாக வாராக்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம், இல்லைண்டா போகலாம். அதுதான் எங்களோட கண்டிஷன். விளங்கு தானே பவுனும் ரீசனபிளான அவ்வளோட்டும் அநியாயமாக செய்ய மாட்டோம். ரீசனபிள், அதாவது அதுக்காக லாபம் இல்லாமல் செய்ய மாட்டோம். அதுவும் தெரியும். லாபம்னா வேலை செய்கிற சம்பளம் என்ன, ஏசி இந்த கார் இந்த பெட்ரோல் இந்த செலவு. இது சொந்த கடையினபடியாக வாடகை இல்லை, சொந்த கடையினபடியாக வாடகை இல்லை. அப்போ எனக்கு குறைச்சி கொடுக்கலும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சினாங்கண்டா அப்படி என்ன செஞ்சினாங்கண்டா பவர் ஹவுஸ் ரோட்ல இருந்து கஸ்தூரியா ரோட் வரைக்கும் முழு கடையிலே இந்த செயினை வச்சு வெளியே கட்டி கொண்டு வா. அப்போ விளங்கு சில இருக்கு 7,40,000 கூட கடைதான் சொல்லி இருக்கு. அப்போ நியாயமான விலைகள் அறியணும் இல்லையோ. இப்போ இதை யூடியூப்ல போட போகிறோம். இது அந்த கடை அந்த விளம்பரங்களை போடும் 50 ஆண்டுக்கு மேலாக. அதோட தான் வெளிநாட்டு கரன்சி ரியா மணிக்கிறேன், மணி சேஞ்ச், அதாவது என்ன வெஸ்டர்ன் யூனியன் எல்லாம் செய்கிறோம். வெளிநாட்டு அதுவும் நியாயமாக தான் செய்வோம். டொலர்ஸ் மாற்றி எல்லாம் செய்வோம். டொலர்ஸ் வந்து நகை எடுத்தால் அதுகளுக்கு டொலர்ஸ் எடுப்போம். மற்றது என்ன சொல்கிறது வெஸ்டர்ன் யூனியன் ரியா எல்லாம் நார்மலாக பொருளிலேருந்து வாராக்களுக்கு போட்டு வந்தால் உடனே கூட நகை எடுத்தால் அதுக்கு மாற்றி கொடுக்கும். அதை கொண்டு வர பவுனையும் ரீசனபிள பவுனுக்கு பவுனையும் மாற்றி கொடுப்போம். இன்றைக்கு பவுன் விலை இன்றைக்கு 22 கிராம் 3,70,000. அதாவது இந்த கூலி சேதாரம் ப்ளஸ் அது வரும். சிங்கப்பூர் நகைண்டா 4 லட்சத்துலேருந்து 4,20,000 மட்டும் இருக்குது. உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரிஜினல் ஜாமான் தான் நாங்கள் தருவோம். சும்மா கொழும்பு ஜாமானே சிங்கப்பூர்னு சொல்லி விற்கிற வாடிக்கையும் இல்லை. சரிதான். கனகாடியில் நடக்கும். இப்போ டிக்டாக்லாம் போடுறாங்க 18 கேரட்டை வச்சுக்கொண்டு 22 கேரட் விளம்பரம் செய்யலாம், குறைஞ்ச இடையில் எடுக்கலாம்னு எல்லாம். நாங்கள் இப்போ டிக்டாக்கும் பண்ணால் ஒரு யூடியூப்பும் தேவையில்லை. எங்களுக்கு உள்ளதே கஸ்டமர் உள்ளதே காணும். சரிதான். நீங்கள் வடிவாக செய்யுங்க. நீங்களும் சொல்லுங்க என்ன மாதிரி நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கள் தானே இப்போ ஓடுவீங்க. நாங்களும் பார்க்கலாம். இரவுக்கு வருமா எந்த சேனலில் தமிழ் படிக்கணும். இதில் தமிழ் படிக்கணும் கூட வருமா என்னென்னு போடுறாங்க. சரி நான் பேருந்து போட்டு போடுறாங்க இருக்கணும்.
விளங்குதானே இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கடையில் கூட விலை கிடைக்கிறவன்ட்டு வீடியோ பார்க்குறாங்களுக்கு விளங்கு எல்லா கடையிலையும் நான் முன்னுக்கே வச்சு விலையை கேட்டு பார்த்தேன் 7 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணது 7,10,000 அதோட நம்ம இது 24 கடை இந்த பவுன் 24 கடை அதே நேரம் நாங்கள் உருக்கி வச்சுக்கிறோம் இது 22 கடை விளங்குதா கட்டி தின்னு அது வெயிட்டை பார்த்தியா முதல்ல கிட்டத்தட்ட 200 கிராம் கண்ணாடி 200 இல்லை காலண்ட பேசி கிட்டத்தட்ட 225 உனக்கிட்ட கிடக்கு இது மட்டுமா அது ரெண்டும் இது மட்டும் 25 பவுன் ഇതിന്റെ വില சும்மா பார்த்தாலும் அதோட இங்கே எங்கே இது கோயில் ஸ்பான் இருக்குல்லோ இதுவும் ஒரிஜினல் இந்த இது மலபார் இது மலபார் இது இந்தியாவில் ஃபேமஸ் மற்றது எங்களுக்கு இந்த பொறின் ஆக்கள் இது கொண்டு அந்த பிஸ்கட் பவுன் கூட எங்கள்கிட்ட இருக்கு ഇതിന്റെ വിലയെ 1 കോടി கிட்ட வரும் போல கிட்டத்தட்ட 1 கோடி வரும் இந்த பவுனும் அப்படிதான் அந்த பவுனும் இது வந்து மலபார் வந்து மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு 10 ரூபா கொடுத்துருவோம் கொண்டு வந்து சரி கணக்கடை எழுதி போட்டு கொண்டு வரோம் இந்தியாவில் வந்து கொஞ்சம் விளம்பரங்கள்லையும் பாருங்க சரி அப்போ இது எடுக்கணும் புது மலபார் 22 கடை அதாவது அங்கே இந்தியா சிங்கப்பூர் அவங்க எல்லா நாட்டிலும் இந்த கோயில் இருக்கு அப்போ அவங்கள இந்த பேக் பண்ணியே கொடுப்பாங்க இது சொல்லிட்ட 22 ஆகணும் அவங்கள மாறாது அவங்க உலகத்தில் எல்லா நாட்டிலும் இருக்கு அதே மாதிரி சாரங்காவும் வரத்தான் விரும்புது பார்ப்போம் நாட்டில் சீதண்டா வந்து வரும் சனத்துல காசும் போன சனம் வந்து இப்போ விலை குறையக்க வேண்டா வியாபாரம் நடக்கும் ஆனால் எங்களுக்கு கடவுளேண்டு பழைய கஸ்டமர் இருக்கிறபடியே தேடி வருகிறோம் நம்பகத்தன்மை இருந்தால் ஓகே 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 அதாவது நாங்கள் ஒரு கருதி செய்கிறோம் மலைச்சாட்சி அப்படி இருந்தபடியாக தான் எத்தனையோ பிரச்சனை வளர்ந்து இயக்கம் இருந்த காலத்திலே ஒன்றுமில்லாமல் பண்ணி போட்டு விட்டோம் ஏதோ மனுஷனாக நிற்கிறோம் அதை விட கூடாது முதலாவது கடையில் கட்டினாங்க 7 லட்சத்துக்கு இப்போ நாங்கள் கொடுக்குறோம் சாரங்காட்சி விலசில் வந்து 7,40,000 கொடுக்குறோம். முக்கியமாக ஒரு சம்பளத்துக்கு மற்ற கடைக்காரரோ இந்த பொதுவாக இது எங்களுடைய அப்பரிட்ட பழகினதான் நான் அதாவது வேறு ஒரு சம்பளத்துக்கு இந்த அனுபவம் எனக்கு இல்லை விளங்குதோ இதான் டாஸ் இது அப்போதேனா எனக்கு ஒரு சம்பளத்துக்கு நின்று ஒருத்தர் கீழ்பட நின்றது இல்லை நான் தான் ஆக்களை வச்சு கீழே வேலை செய்கிறனோடைய நான் ஒருத்தர் கீழே நிற்கலை அதை என் பாலிசி 6வது என்னை விட மேலதிகம் நான் பசாருக்கு ஒருத்தருக்கும் ஒரு கொடுக்குமதியும் இல்லை எனக்குத்தான் வெறுமதி இருக்கு இது வெறுமதி இந்த இதில் கடைக்காரரும் சரி யாரும் சரி மாறி கொடுத்து பண்ணி கொண்டிருப்போம் ஆனால் நான் கொடுக்குமதி இல்லை வாங்குமதியும் இல்லையோ வாங்குமதி கணக்கே இருக்கு எனக்கு வெறுமதி கணக்கே இருக்கு அது வந்தா சரி விராலும் இனியும் நேரம் தருமதி கணக்கு எனக்கு அதான் நான் சொன்னது தானே முதல்ல நான் ஒரு தடவை கொடுக்குமதி இல்லை எனக்கு தருமதியாக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன் விளங்கு தானே எப்படி செஞ்சாலே சனம் தானே 6வது சொல்லட்டும் பார்ப்போம் அம்மா காசு ஆறா விடிய இப்போ நீரும் வந்து விரைக்கு ஆனால் என்னென்னா படியன் இப்போ உள்ள சுச்சுவேஷன் வழங்குதானே கள்ளச்சாமானும் கொண்டு வருவாங்க இப்போ கள்ளர் மட்டும் இல்லை கள்ளிகளும் பாராள பொம்பளை ஒரு அண்டைக்கு வந்தால் கள்ளி என்ன வெளிநாட்டுக்காரங்க அது வந்து சிட்டிக்காரர்கிட்ட களவெடுத்துட்டாரு என்ன கள்ளி என்றால் பவுன் நாங்கள் கொடுக்கத்தான் வேணும் வேறு சாமான் மாற்றி எடுத்தவன் அப்போ அதான் நான் தான் முடிவெடுக்கிற வழியே அதை யோசிக்கிறோம் எங்களோட ஸ்டாஃப் வந்து யோசிக்கணும் சட்டப்படி நான் சொல்ல தான் செய்கிறோம் இப்போ அதான் நான் கூப்பிட்டு செய்கிறோம் விளங்குதா வந்து விஷயம் விளங்குதா இதேபடியாக போடும் இதேபடியாக போடும் யாராவது சொல்லட்டும் பார்ப்போம் இல்லை இவர் அங்கே சம்பளத்துக்கு நின்றவர் இங்கே நின்றவர்ன்ட்டு 6வது சொல்லட்டும் பார்ப்போம் இதை பார்க்குறாங்க சொல்லட்டும் பார்ப்போம் உண்மையாக போயிட்டு தெரியும் இது அப்பா செய்து நான் செய்து மகன் செய்யணும் அதை விட அதுவும் பேர் இருந்தால் எங்களோட மகனும் பேர் இருந்தால் இப்போ கனடாவில் குழம்பு அடைய போது வேறு கடையும் வச்சுக்கிறீங்களா நீங்கள் இங்கே அதெல்லாம் அப்படித்தாச்சு கொழும்பில் வச்சுருந்த நாங்கள் இங்கே நீ அந்த முன்னுக்கும் வச்சுருந்த நாங்கள்
எங்களை ஆக முதல் வச்சு தம்பியை ஷூட் பண்ணிட்டாங்க இந்த இயக்கம் இருக்கே இங்கே இங்கே எங்களோட விட தென்மராட்சி அங்கே வச்சு அப்போ அதால் எத்தனை கடை இருந்தது அப்போ உங்களுக்கு இங்கே 2 3 5 கடை இருந்தது 5 கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணி இப்போ ஒரே கடையாக இப்போ 2 கடை கொழும்புலையா கொழும்புல நிப்பாட்டிட்டேன் இங்கே வேறு பேரில் இருக்கா இல்லை இஞ்சி ஒன்று கனடாவுக்கு கனடாவிலேயும் இருக்கு கனடாவில் மகனை திரும்ப விட்டுட்டேன் அவர் உழைச்சி அவரே பார்க்கணும் ஏன்னா நாங்கள் மாளவிக்கு தான் செய்வோம் எனக்கு இப்போ மாளவின்ற பிரச்சனையும் இல்லை எல்லாரும் தாங்கள் விரும்பினோடு இப்போ நல்ல இடத்த பிடிச்சி அந்த மாதிரி தான் இருக்கிறோம் தகப்பன் செய்கிறதான் பிள்ளைகளுக்கு விளங்கு தானே அப்போ நாங்கள் நன்மை செய்தால் பிள்ளைகளும் நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லையோ இப்போ சும்மா நாங்கள் அநியாயம் செய்து ஒரு ஏமாற்றி உழைச்சா பிள்ளைகளுக்கு கூடாது எங்களுக்கு நாங்கள் சொகுசாக இருப்போம் பெரிய வசதியாக இருப்போம் போவை கொண்டு நல்ல பேரை கொண்டு போகலாம் சாரங்காய்ந்து இப்போ நான் கஷ்டப்பட்டாங்களுக்கு இப்போ உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டாங்க சொல்லுங்க வர்மக்கோட்டில் கீழே உள்ளாங்களுக்கு ஊக்குவித்தொகையாக 40,000 தையல் மிஷினோ அல்லது கோழி வளர்ப்பு திட்டமோ கொடுப்போம் இப்போ இந்த ஃபண்டில் லேண்ட்ஸ் கிளப் கூட நான் கணக்கு செய்திருக்கேன் லேண்ட்ஸ் கிளப்லும் இருக்கிறேன் நல்ல லேண்ட்ஸ் கிளப்பால் எம்ஜிஎஃபாக இருக்கிறேன் அதாவது அந்த